அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரீகம் யூடியூப் சேனல். மகாலய பட்ச காலம் தொடங்கிவிட்டது. மகாலய பட்சம் ஒவ்வொரு நாளும் நமது முன்னோர்களுக்கு நாம் மிக சிறப்பான ஒரு நைவேத்தியம், அதாவது உணவு வைத்து படைத்து வணங்கினால் அற்புதமான பல நல்ல பலன்கள் கிடைக்கும். முன்னோர்களின் மனம் குளிரும். பித்ரு சாபம், முன்னோர் சாபம் இருந்தாலும் அது சரியாகிவிடும். எனவே நமது ஒரு மாந்திரிகம் சேனலில் மகாலய பட்சம் ஒவ்வொரு நாளும் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் முன்னோர்களுக்கு, நான் சொல்கிற நெய்வேத்தியம் முன்னோர்களுக்கு காகத்திற்கு 2 நெய்வேத்தியம் சொல்கிறேன். 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கலாம். தினமும் வழிகாட்டப்படும். இது ஒவ்வொரு ஆண்டு மகாலயபட்ச காலத்துக்கும் பொருந்தும். ஒவ்வொரு ஆண்டும் மகாலயபட்சம் தொடங்குது இல்லையா, அதனுடைய முதல் நாள் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், 2ஆம் நாள் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், அப்படி 14 நாட்கள் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக வழிகாட்ட போகிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பல அற்புதமான மாந்திரீக தகவல்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும். என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. இந்த 2024 மகாலய அமாவாசை, இந்த மகாலய அமாவாசை என்று வருகின்றது 2/10/2024. நமது அறக்கட்டளையின் சார்பாக நாம் ஒவ்வொரு முக்கியமான அமாவாசைக்கும் அதர்வண வேத முறைப்படி ஆத்ம சாந்தி பூஜை செய்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த மகாலய அமாவாசை என்று காசியில் ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விவரங்கள் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகாலய பட்சம் முதல் நாள் உங்கள் வீட்டு முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் கலந்த சாதம், வெள்ளை சாதத்தில் நல்லெண்ணெய் சிறிது கலந்து அதை முன்னோர்களுக்கு படையலாக வைக்க வேண்டும். அல்லது ஒரு டம்ளரில் காய்ச்சிய பால், இனிப்பு கலக்காத காய்ச்சிய பால், இந்த 2ல் ஏதேனும் ஒன்று வைத்தால் போதும். இந்த 2ல் ஏதேனும் ஒன்று காகத்துக்கு வைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற நெய்வேத்தியம் 2 நெய்வேத்தியம். இதில் ஏதாவது ஒன்று வைத்தால் போதும். அது நீங்கள் எந்த நேரத்தில் வைக்கிறீங்களோ அது உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுறேன். காகத்திற்கும் இதை நெய்வேத்தியமாக வையுங்கள், முன்னோர்களுக்கும் படையலாக இதை வையுங்கள். நிச்சயமாக முன்னோர்களின் மனம் குளிரும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.